அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணி அளவில் கேரளாவில் லாட்டரி கேமிங் நடக்குது. அந்த கேமிங்க்கான ரிசல்ட் எண்கள், அந்த ரிசல்ட் எண்களை ஒரு ஆலோசனையாக நம்ம தந்துக்கிட்டு வரோம். ரெகுலராகவே இதை கொடுக்குறோம். எப்படின்னா வின்னிங்க்கான ஒரு குறிப்பிட்ட 6 டிஜிட்டல் நம்பர் கொடுக்குறாங்க. அதில் நம்ம கடைசி 3 எண்களை தான் வின்னிங் எண்ணை எடுத்து நம்ம ரிசல்ட் கொடுத்துட்டு வரோம். அந்த 3 எண்களுக்கான ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வின்னிங் ப்ரைஸு. அந்த அடிப்படையில் தான் ரெகுலராகவே நம்ம கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கும் கொடுக்க போகிறோம். நேற்று என்ன கொடுத்துருந்தோமோ ரிசல்ட் என்ன வந்திருந்தது அதையும் பார்ப்போம். அதையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இது ரெகுலராகவே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எனக்கு தேவை உங்களுடைய சப்போர்ட்டிவ். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். ஊக்கமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் எடுக்கிறதுக்கு நான் யோசிக்கவும் டைம் செலவிடவும் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம எண்களை தேடுறதுக்கு செல்வோம். நேற்றைய பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 208 368. அதாவது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 368 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்னென்ன போர்டுக்குள்ளே எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏ போர்டில் 3 எடுத்திருந்தோம். புரியுதுங்களா? ஏ போர்டில் 3 எடுத்திருந்தோம். ஆனால் மீண்டும் ஒரு 6 எடுப்பாங்கன்றத யோசிக்கலை. யோசிச்சிருந்தாலுமே அதை நம்ம எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 8 சூஸ் பண்ணோம். புரியுதுங்களா? 8 சூஸ் பண்ணியிருந்தோம். மீண்டும் ஒரு 8க்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் 8 தான் எடுத்திருந்தோம். ஆனால் நம்ம 6 எடுக்க மறந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 கொடுத்துருந்தோம். சி போர்டில் ஒரு 8க்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அடிப்படையில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். நேற்று நான் டபுள்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 7 எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 7 எடுக்கலை. ஒரு சின்ன மாற்றம் தான். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு சார்ட்டை வச்சு ஒரு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அடிப்படையில் நேற்றும் ஒரு நல்ல வின்னிங் என்ன தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 3 கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக 3க்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் ஆல் போர்டில் 3 வந்திருந்தது. தொடர்ந்து நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து முழு வீடியோவும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நம்ம எடுக்கிற எண்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபுல் வீடியோவும் பார்க்கும்போது நான் எடுக்கிற சார்ட்டுகளோட அமைப்புகளை உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் எப்பயுமே வீடியோ போகிறேன். அந்த அடிப்படையில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கலாம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்கு போவோம். என்ன நம்பர் இன்னைக்கு வருதுன்னு பார்ப்போம். இன்றைய பொறுத்தவரையிலையும் இன்றைக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 29/7/2024. பார்த்தீங்கன்னா மண்டே. வின் கம்பெனி தான். ட்ரா நம்பர் 780. தொடர்ந்து வாங்க ரிசல்ட்டுக்கு போவோம். இன்னைக்கான ஏபிசியில் ஏபிசி அதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஏபிசியில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 4க்கான வாய்ப்பு அமையுமான்றது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3-4 கவனிச்சிங்க. 3-4 இப்போது இங்கே 3-4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமோன்னு பாருங்கள். ஏன்னா 8-4-3-4 அப்போது ஒரு 4க்கான வாய்ப்பு அமையுமான்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் நான் 4 எடுத்திருக்கேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 801 801 802 802 அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது 716 716 அப்போது இங்கேருந்து தான் நம்பர் எடுக்கிறாங்க. இப்போ இந்த தொடர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 368 368 அப்போது இந்த தொடர்ச்சியிலேருந்து எடுக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு 4க்கான வாய்ப்பு இந்த போர்டுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5க்கான வாய்ப்பாக கூட அமையலாம். அந்த அடிப்படையில் 5ஐயும் நான் எடுக்கிறேன். ஏன் 5 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 4 இருந்தது. ஒருவேளை 3 5ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் 5க்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 8 3 5 அப்படின்ற ஒரு அடிப்படையில் 8 3 5ன்னு வரலாம். இல்லைன்றால் 735 எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் 5க்கான வாய்ப்பும் ஒரு அடிப்படையில் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம ஏ போர்டில் 4 அல்லது 5 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9க்கான வாய்ப்பு அமையுமான்றது என்னுடைய ஆலோசனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 39 இருக்குது. அப்போது
39க்கான வாய்ப்பு அமையலாம். 69ன்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 503 இருக்குது. 503 இப்போ 39 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 69ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது 9க்கான வாய்ப்பு என்னையை பொறுத்தவரையிலும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 இல்லைன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 2க்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போது 2க்கான வாய்ப்பு இந்த போர்டுக்குள்ளே இருக்குது. புரியுதுங்களா? 2 எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 62. அப்போது 3262 அடிப்படையில் அப்படின்னு ஒரு 2க்கான வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் ஒரு 2க்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபோர்டில் மீண்டும் ஒரு 9க்கான வாய்ப்பு அமையலாம். புரியுதுங்களா? சிபோர்டை பொறுத்தவரை மீண்டும் ஒரு 9க்கான வாய்ப்பு அமையலாம். ஏன் இந்த 9க்கான வாய்ப்பு அமையலாம்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 39ன்னு எடுக்கலாம், இல்லைன்றால் 689 என்ற அடிப்படையில் 689ன்னு எடுக்கலாம். புரியுதுங்களா? அந்த அடிப்படையிலையும் 9 எடுக்கலாம். 6989 அப்படின்னு கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0க்கான வாய்ப்பு நிச்சயம் அமையலாம்ன்றது என்னுடைய ஆலோசனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது 16 இருக்குது. புரியுதுங்களா? 16 இங்கே பார்த்தீங்கன்னா 16ன்னு ஒரு நம்பரை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இங்கேருந்து பார்த்தாலும் 16ன்னு ஒரு நம்பரை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0606ன்னு ஒரு நம்பரை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 16 இப்போ 06. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 இருக்குது. இப்போது 68 இருக்குது. புரியுதுங்களா? இப்போது 68ன்னு ஒரு 0க்கான வாய்ப்பு அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா 760 புரியுதுங்களா? 680ன்னு ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையலாம். அப்போது ஒரு 0க்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ கூடுதலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே நம்பரை எடுத்துகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 0 எடுத்தாங்க, போன ரிசல்ட்டில் திரும்பவும் ஒரு 0 எடுத்திருக்காங்க, ஒரு 8 எடுத்தாங்க, திரும்பவும் ஒரு 8 எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது 1 எடுத்தாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 6 எடுத்தாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6 எடுத்துறாங்க. இல்லைன்னா இந்த 3க்கான வாய்ப்பு திரும்பவும் அமையலாம், இல்லை இந்த 8க்கான வாய்ப்பும் திரும்பவும் அமையலாம். அப்போது இந்த 8க்கான வாய்ப்பு பி போர்டுக்குள்ளே போகலாம், இல்லை இந்த 3க்கான வாய்ப்பு பி போர்டுக்குள்ளே போகலாம். அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு மாற்றமாக யோசிங்க. நம்ம எடுக்கிறத மட்டும் யோசனை இல்லை, இதை நான் சொல்லிடுறேன், அதுக்காக தான் சொல்கிறது. ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பும் இப்படி அமையலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பரே எடுக்கின்ற பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க புது நம்பராக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அந்த அடிப்படையில் முடிஞ்ச வரைவில் நான் எந்த நம்பர் அடுங்கன்ட்டு நம்மளுக்கு கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுக்குறது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படியும் அமையலான்றது ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது 39 89ன்னு போகிறதுக்கான வாய்ப்பும் ஒரு சில நேரங்களில் அமையலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. புரியுதுங்களா? என்னுடைய தாட்டின் படி அதிகப்படியான 38ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு அமையலாம். இந்த 8 பார்த்தீங்கன்னா திருப்பியும் 88ஆக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு 8க்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 168 புரியுதுங்களா? 168 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 038 அப்படின்ற அடிப்படையில் 38க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆலோசனை. இந்த அடிப்படையில் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஃபுல் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு வின்னிங்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் அமையும். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு வரேன். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிசி கெஸிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸிங். 5 நம்பர்கள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 9 கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா 0வை ட்ரை பண்ணி பாருங்கள். 0 வந்தாலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8க்கான வாய்ப்பு சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிசி 5 4 இந்த 5 4மே தொடர்ந்து 5 4 9 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் இதை பார்த்துக்குங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். முடிஞ்ச வரையில் என்னால் தேர்வு செஞ்சு நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சில நேரங்களில் நம்ம ரிசல்ட்டு தவறுதலாக மாற வாய்ப்பு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மந்த்துக்கான வின்னிங்கை உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுத்து கொடுத்துருவேன். அது மேலே என் மேலே நம்பிக்கை வைங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.